காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள ஏகாம்பரேஸ்வரர் கோயில் வரலாறு தாங்க பார்க்க போகிறோம். இது ஏகாம்பரேஸ்வரர் கோவில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பஞ்சபூத ஸ்தலங்களில் இதுவும் ஒன்று. இந்த ஸ்தலம் பஞ்சபூதங்களில் ஒன்றான நிலத்தை குறிக்கிறது. இந்த கோவிலின் முக்கிய கடவுளாக சிவன் ஏகாம்பரேஸ்வரர் என்ற பெயரிலும் அம்பிகை காமாட்சி அம்மன் என்ற பெயரிலும் அழைக்கப்படுகிறார்கள். 600ஆம் ஆண்டே கட்டப்பட்டிருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர் கருதுகின்றனர். இங்கு உள்ள சிவபெருமானை பிருத்விலிங்கம் என்று அழைப்பர். மேலும் இந்த சிவபெருமான் மண்ணால் ஆனவர், அதனால் சுயம்பு என்றும் கூறுவதுண்டு. இந்த சிவபெருமானுக்கு அபிஷேகங்கள் நடப்பது கிடையாது. மாற்றாக லிங்க வடிவில் உள்ள ஆவுடையாருக்கு அபிஷேகங்கள் நடைபெறும். மேலும் இங்கு மற்ற கோவில்களைப் போல் அம்மனுக்கென்று தனியாக சந்நிதி கிடையாது. முதல் பிரகாரத்தின் ஈசான மூலையில் நிலாத்துண்ட பெருமாள் சந்நிதி அமைந்துள்ளது. மேலும் இந்த கோவில் 108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றாக விளங்குகிறது. முதலில் பல்லவர்களே இந்த கோவிலை கட்டியுள்ளனர் என்பதற்கு சான்றாக பல்லவர் கால சிற்பங்களும் கல்வெட்டுகளும் இங்கு உள்ளனர். பின்னர் சோழர்களால் புனரமைக்கப்பட்டு கோவில் வளர்ச்சி அடைந்துள்ளது. மேலும் அப்பர், சுந்தரர், திருநாவுக்கரசர், ஞானசம்பந்தர் ஆகிய 4வராலும் பாடல் பெற்ற தலம். பழங்காலம் சமயம் சார்ந்த நூல்களில் இந்த கோவில் திருக்கச்சி ஏகம்பம் என்னும் பெயரால் குறிப்பிட்டு வந்துள்ளது. இக்கோவில் ஸ்தல விருட்சம் என்று ஒரு மரம் உண்டு. அந்த வகையில் இந்த கோவிலில் ஸ்தல விருட்சம் என போற்றப்படுவது 3500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மாமரம். இந்த மாமரத்தில் 4 கிளைகள் உள்ளன. வெவ்வேறு காலங்களில் இந்த மாமரத்தில் உள்ள 4 கிளைகளில் 4 விதமான மாம்பழங்கள் உருவாகும். இதன் சிறப்பு, இந்த 4 கிளைகளும் ரிக், யஜூர், சாம, அதர்வண எனும் 4 வேதங்களை குறிக்கின்றன. இக்கோவில் தல வரலாறு: பார்வதி தேவி திருக்கயிலாயத்தில் சிவபெருமானின் கண்களை விளையாட்டாக மூடியதால் உலகம் இருளில் மூழ்கியது. இந்த தவறால் பார்வதியை பூலோகத்துக்கு சென்று தன்னை நோக்கி தவம் இருக்கச் சொன்னார் சிவபெருமான். பார்வதியும் காஞ்சிபுரத்தில் கம்பா நதிக்கரையில் ஒரு மாமரத்தின் அடியில் மணல் லிங்கம் செய்து பூஜித்தார். பார்வதியின் தவத்தை உலகினுக்கு அறியச் செய்ய சிவபெருமான் கம்பா நதியில் வெள்ளத்தை உண்டாக்கினார். பார்வதி தனது மணல் லிங்கத்தை வெள்ளம் அடித்துச் செல்லாமல் இருக்க கட்டி அணைத்து கொண்டார். உடனே சிவபெருமான் அந்த மாமரத்தின் அடியில் தோன்ற பார்வதிக்கு அருள் புரிந்தார். 2 படி நெல்லை கொடுத்து காமாட்சி என்ற பெயரில் காமகோட்டத்தில் 32 அரங்களை செய்ய பணித்தார். பார்வதி வழிபட்ட மணல் லிங்கம் தான் பிருத்திவிலிங்கம். அந்த மாமரம்தான் ஸ்தல விருட்சம். காமகோட்டம் தான் காமாட்சி அம்மன் கோவில். பார்வதி கட்டித் தழுவியதால் இங்குள்ள சிவபெருமானை தழுவ குழைந்தார் என்று அழைப்பர். இதில் பார்த்தீங்கன்னா கரிகால சோழன் அவரோட சிலை தாங்க இது. ஏகாம்பரநாதேஸ்வரர் கோவிலில் கரிகால சோழனோட சிலை இருக்குங்க. இங்குள்ள நிலாத்துண்ட பெருமாள் கோவிலுக்கு ஒரு வரலாறு இருக்குங்க. பெருமாளின் நாபிக் கமலத்தில் மகாலட்சுமி எழுந்தருளியிருக்கும் அரிய காட்சி. தமிழ்நாட்டில் 2 கோவில்கள் தான் தேவார பாடல் பெற்ற தலமாகும், திவ்ய தேசமாகவும் அமைந்திருக்கின்றன. ஒன்று சிதம்பரம் நடராஜர் கோவில், மற்றொன்று காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவில். காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் அமைந்திருக்கும் திவ்ய தேசம் நிலாத்துண்ட பெருமாள் கோவில். ஏகாம்பரேஸ்வரர் கோவிலின் முதல் பிரகாரத்தில் ஒரு சிறிய சன்னதியில் பெருமாள் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார். இத்தலத்தில் மகாலட்சுமி பெருமாளின் நாபிக் கமலத்தில் தொப்புளிலிருந்து கிளம்பும் தாமரையில் இருந்தபடி அருளுகிறாள். மகாலட்சுமி மகாவிஷ்ணுவின் இடது மார்பில் காட்சி தருபவள். ஆனால் இத்தலத்தில் பெருமாளின் நாபிக் கமலத்தில் தொப்புளிலிருந்து அருள்பாலிக்கிறாள். நாபிக் கமலம் பிரம்மாவிற்கு உரிய இடம் என்பதால் இவ்விடத்தில் மகாலட்சுமி பிரம்மாவின் அம்சத்துடன் இருக்கின்றாள். இந்த அரிய காட்சிக்கு விதியை மாற்றும் தன்மையுண்டு என்பார்கள். இதனால் இங்கு பெருமாளையும் மகாலட்சுமியும் வழிபடுவதால் பக்தர்களின் விதியை எல்லா வகையிலும் சிறப்பாக மாற்ற முடியும் என்பது ஐதீகம். இந்த கோயில் தாங்க நான் ஃபஸ்ட் டைம் போகிறது. ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது கோயில். சுற்றி பார்க்கறதுக்கு நிறைய நேரம் தேவைப்படும். அவ்வளோ பெரிய கோவில். ரொம்ப பிடிச்சிருந்தது. தாயார் சிவனை அணைத்தபடி இருக்கிற இந்த ஃபோட்டோ அங்கே வச்சுருக்காங்க. பக்கத்துலேயே அது வரலாறும் கொடுத்துருக்காங்க. நாங்கள் போயிருந்த சமயத்தில் வெளிநாட்டவர்லாம் வந்திருந்தாங்க. ஒவ்வொரு சிற்பத்து பக்கத்தில் நின்று அழகழகாக ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க.
எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்களும் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம் அவங்கள கூட. இந்த கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 7 மணி முதல் மதியம் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை. உங்களுக்கும் டைம் இருந்ததுன்னா இந்த மாதிரி கோயிலுங்களுக்கு போயிட்டு வாங்க. ரொம்ப அருமையான கோயில்கள், பார்க்காதவங்க போய் பாருங்கள். இங்கே உள்ள நிலாத்துண்ட பெருமாள் அவ்வளோ அருமையாக இருக்கார். உள்ளேயே இன்னொரு பெருமாளாக இருக்காங்க. ஆனால் இந்த நிலாத்துண்ட பெருமாள் வரலாறு ரொம்ப பெருசு, ரொம்ப நல்லாவும் இருந்தது. எனக்கு வீடியோ எல்லாத்தினால சொல்ல முடியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குது இந்த வீடியோ, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.